பசுவின் கழுத்தை வெட்டினால் அடுத்த நாள் நீதவான் வந்து இவருக்கு தண்டனை. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாட்குடங்கள் எடுத்தபடி பக்தர்கள் வந்து போகிறத வந்து கட்டி இல்லாமல் போகிறத ஒப்பையும் செய்யாமல் நாங்கள் என்ன கடவுள் நம்பிக்கை கூட. தோட்டத்தில் வேலை செய்தவர் தெரியாமல் அம்பெய்தவர். அக்காக்கள் இப்போ வடை வந்து பொரிச்சு கொண்டிருக்கீங்க. அம்மா வந்து அரிசி போடுறா. ஆலயத்துக்கு வந்து பக்தர்கள் பொங்கிட்டு வீட்டுகளுக்கு போகிறது. இப்போ பொங்கல் எல்லாம் இந்த இடத்துல பொங்கி கொண்டிருக்கிறேன். தாய் தமிழ் வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழ் மாதம் பங்குனி முதலாவது திங்கள். இந்த திங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணகியம்மன் ஆலயங்களில் பொங்கல் மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை இருக்கிற பண்டுத்தலச்சி அம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த ஆலயத்தில் இந்த பொங்கல் நிகழ்வு தான் நான் பதிவேற்ற போகிறேன். யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னத்துக்காக இந்த பொங்கல் வந்து ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் இதில் வரலாறுகள் வந்து கூறினோம், அதையும் பதிவேற்றேன். மற்ற இந்த பண்டுத்தலச்சி அம்மன் என்று பேர் வருவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பதிவேற்றேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்கை பண்ணுங்க, காலையை திறந்து பாருங்க. இன்றைக்கு வந்து முதல் பங்குனி திங்கள் என்றால் நாங்கள் எந்த ஆலயத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மட்டுவில் பண்டுத்தலச்சி அம்மன் ஆலயம் தான் வந்திருக்கோம். இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். இந்த ஆலயத்தில் இப்போ நாங்கள் இந்த பங்குனி திங்களில் நடக்கிற பொங்கல் விழாவை தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கிறோம். காலையை தொடர்ந்து பாருங்க. ஏதாவது முதல் திங்கள், இந்த முதல் திங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளவு பக்தர்கள் இந்த இடத்துல வந்திருக்கணும்ன்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. முதல் திங்கள்லேயே அண்ணா இவர் தெரிஞ்சவர். வணக்கம். பக்தர்கள் தாங்கள் பொங்கிய பொங்கல்களை கொண்டு வந்து படைச்சிட்டு இந்தியாவில் இருக்கிறத வந்து பக்தர்கள் வேண்டுறதுக்கு இதை வந்து பொங்கலை படைச்சி கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வணக்கம் அம்மா. வணக்கம். பண்டுத்தலச்சி அம்மன் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் பொங்குறீங்களோ? நாங்கள் தண்ணி பந்தல் வச்சிருக்கிறோம். தண்ணி பந்தல். இந்த பொங்கல் என்னத்துக்காக பொங்குறன்னு சொல்லி தெரியுமா? பங்குனியில் வெக்க கூடின காலம் அம்மனுக்கு குளிர்ச்சி கொடுக்குறதுக்காக ஒரு நீர்க்கஞ்சியல் பொங்கல்கள் படையல்கள் செய்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் வார திங்கக்கிழமையில பொங்கி கொண்டு இருப்பீங்க. அதோட இந்த மற்றவில்ல காய்கறிகளும் எல்லாம் அந்த நேரத்துக்கு வந்துடும். அப்போ இந்த நாளையில் பொங்குறோம் என்றால் இந்த தண்ணியில் இந்த கத்திரிக்காயை சமைச்சு சாப்பிட்றது எல்லாரும். எங்களோட மட்டவில் முட்டி கத்திரிக்காய் பெரிய பேர் போனது, உலக புகழ் பெற்ற ஒரு கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காயில் இதிலேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு போவிடும் எல்லாரும். ஒரு பொங்கல் அடுக்கம் இல்லாமல் வந்தாலும் இந்த இடத்துல வந்து எல்லா பொங்கல் அடுக்கும் பக்கத்துலேயே கடைகளில் வேண்டலாம். வாங்கி வெறுங்கையோடு வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலாம். அப்போ இந்த பண்டுத்தலச்சி அம்மன் பேர் வர்றதுக்கு காரணம் அது இந்த தோட்டத்தில் வேலை செய்தவர் தெரியாமல் அம்பெய்தவர். என்ன கூறிய ஆயுதத்தை எறிஞ்சவர் மிருகம் ஒன்று நிற்கிதண்டு. அது போய் பசுவின் கழுத்தை வெட்டி போடும். அப்போ பசுவின் கழுத்தை வெட்டினால் அடுத்த நாள் நீதவான் வந்து இவருக்கு தண்டனை வழங்க போகிறார். அந்த தண்டனையை தனக்கு தரக்கூடாது. அவர் நித்திய பக்தன், இந்த தொண்டு செய்கிறவர் ஆலயத்தில். அப்போ அவர் கேட்குறார், தாயே நீ தான் என்ன காப்பாற்ற வேணும் என்று சொல்லி. நீ ஒன்றுக்கும் யோசியாத, அடுத்த நாள் போய் பாருங்க. இவர் அந்த காட்ட இடத்துல போய் நீதவான் கிண்டி பார்க்குறார். கிண்டி பார்த்தால் அங்கே அந்த பசு தலை இல்லை, மாட்டு தலை இல்லை, அங்கே மாட்டு தலை தான் இருக்குது. அப்போ இவர் ஒன்றும் கொலை செய்யலை என்று சொல்லி போட்டு விட்டுட்டு நீதவானாக்கள் போயிடுங்க. அப்போ அந்த தினமும் பக்தியோட கும்பிட்ட பக்தனை தான் காப்பாற்ற வேணும் என்றதற்காக அந்த பசுவை பன்றி தலையாக மாற்றி காட்டினார். அதனால் அன்றையிலிருந்து பன்றி தலை என்ற பேரோட இந்த அம்மன் பேர் வழங்கப்படுது. நன்றி அம்மா, நன்றி.
பார்த்தீங்கன்னா இப்போ பாட்குடங்கள் எடுத்தபடி பக்தர்கள் வந்து போகிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பார்த்தீங்கன்னா தீச்சட்டி எடுக்கிறது எல்லாம் கொண்டு போய் கொண்டிருக்கேன் விற்பனைக்காக. அதில் பாருங்க பாட்குடங்கள் ஏந்தியபடி பக்தர்கள் வர்றதை பார்க்கக்கூடியா இருக்குது. தாங்கள் பொங்கிய பொங்கல்களை வந்து இப்போ இந்த இடத்துல படைச்சி கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியா இருக்குது பக்தர்களால். அதை வேண்டுவதற்கும் வந்து இந்த இடத்துல பக்தர்கள் நிற்கிறதையும் வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பொங்கல் போல பொங்கல் இப்போ ஊற்றுன்றது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. குழம்பு இதுக்காக வந்து குழம்புலாம் இருக்கு. ஒவ்வொரு வருஷம் வருஷம் மாறினீங்களோ? இந்த வருஷம் வந்து பொங்குறீங்க? அம்மா அப்பா சர்க்கரை போட்டு கொண்டிருக்கிறேன். அம்மா வந்து அரிசி போடுறேன். என்னத்துக்காக இந்த பானையில் 3 தரம் சுற்றி போட்டு அரிசி போடுறது? நேத்திக்காகத்தான் வந்து பொங்கி போடுற நீங்கள் 3 தரம் சுற்றி. தீர்த்தக்காணியில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து குளிக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இன்றைய தினம் வந்து நான் போன வருஷம் பார்த்ததை விட கொஞ்சம் குறையத்தான் நாட்கள். அதில் பள்ளிக்கூட நாட்கள் மன்றத்தால் பள்ளிக்கூட மாணவர்களும் வரவில்லை. ஆனால் இதே வந்து இனி அடுத்த 2வது 3வது 4வது திங்கட்கிழமையில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இன்னும் கூடவாக இருக்கும் அதிகமாக. இதில் குடும்பமாக இருந்து வந்து பொங்குறதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அதிகமாக கறிப்பொங்கல்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எவ்வளோ காலமாக பண்டத்திலட்சி அம்மனில் பொங்குறீங்கள்? நாங்களும் இப்போ 7-8 வரைக்குமாக வந்து மகன் வந்து வெளியிலேருந்து வரவர் வந்து பொங்குறோம். முதற்கிழமை முதலாவது திங்களுக்கு பொங்குறீங்க ஒரு வருஷம். என்னதுக்கான இந்த ஆலயத்துக்கு பண்டத்திலட்சி அம்மன் பேர் வந்தது? இது தம்பி என்னென்னு கேட்டால் ஒருத்தன் மாடு களவெடுத்து கொண்டு வந்து பிடிக்க வந்த இடத்துல அவன் இங்கே அப்போ குடியில் இருந்தது. குடிலுக்கு கீழே கொண்டு வந்து மாட்டுத்தறி ஒழிச்சு போட்டு அம்மாளாச்சி பண்டித்தறி ஆகணும் வந்து வேண்டவன். அவங்க வந்து பிறந்து பார்த்தா பண்டித்தறி கிடையாது. அதெல்லாம் பண்டத்திலட்சி அம்மன் வந்தது. பண்டித்தறி அம்மன் இந்த பொங்கல் என்னதுக்காக வந்தது? இந்த பங்குனி மாதத்தில் வர திங்கட்கிழமையில் பொங்குறதுக்கு எனக்கு சரியான நேரம் புரியுதில்லை வந்து ஒரு அளவு. இந்த காலகட்டத்தில் பங்குனி கிழமையில் அநேகமாக எல்லா இந்த கண்ணை அம்மன் எல்லாருக்கும் பொங்கல் பச்சாப்போல் உணால் குளம் பண்டித்தறி அம்மன் கோயிலில் எல்லா அன்னியத்தியில் வச்சு செய்யணும். மோதங்களை வச்சு படைச்சி கிடைச்சி பங்குடி திங்களண்டு வந்தால் மட்டும் இழுத்து பண்டத்திலட்சி தான் சிறப்பான 4 திங்கள். 4 5 வரும். 4 தான் பாரு. அப்போ எல்லாருக்கும் இந்த அம்மனில் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை விட்டு வலியாமங்கள் ஞாபக இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்து பொங்கி கொண்டு போயிடும். பார்க்கல மோதங்களை வச்சு இதெல்லாம் நடந்தோன்று இருக்கு. இன்றைக்கு நீ வார அடுத்த கிழமையும் கூட அதே இனி கூடிக்கொண்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது. சரி ஐயா, நன்றி. ஐயா வந்து பொங்க வலுக்கட்டுட்டு பொங்கி கொண்டிருக்கு. இஞ்சாலயம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமாக இருந்து பொங்கி கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இதில் பாருங்க அக்காக்கெல்லாம் இப்போ வடையல் பிடிச்சி கொண்டிருக்கணும். அம்மா வணக்கம். இந்த பொங்க வந்துருக்கீங்க பார்த்தீங்கள்ல, என்ன நீங்கள் இன்றைக்கி பொங்குறீங்க? கறி பொங்கலோ சக்கரை பொங்கலோ? சக்கரை பொங்கல் செய்கிறீங்க. அம்மாவோட வந்து மோதகங்கள் செய்து கொண்டிருக்கீங்க பாருங்க. அப்போ இன்றைக்கு பொங்கல் வடை மோதகம் எல்லாமே நம்மளாச்சிக்கு.
இப்போ இதில் கறிப்பொங்கல் வந்து பொங்கி வச்சுக்கிட்டு வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இனி இவர் பொங்கி படைச்சிட்டு வந்து பத்தர்கள் அனைவருக்கும் வந்து கொடுப்பினோம். அக்காக்கள் இப்போ வடை வந்து பொரிச்சு கொண்டிருக்கணும் அம்மாளுக்கு படைக்கிறதுக்கு. அம்மா வணக்கம். கதைப்பீங்களா? அம்மா மட்டவில் பண்ணுறது தெரியாமங்க பொங்கலுக்கு வந்தீங்களா? எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்? எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்? வந்திருப்பீங்க. பொங்கல் வளர்க்கிட்டீங்களா? பொங்கல் வளர்க்கிட்டீங்களா? மகன் தான் பொங்குறார். மகள் அர்ச்சனை செய்ய போட்டா. நான் இல்லை எடுக்கிறேன். இது முதலாவது வருஷம் பொங்குறீங்களா இல்லாடி? நாங்கள் நடுவில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க. அம்மா சொந்த இடம்? அம்மா சொந்த இடம் தாங்க சொந்த. இப்போ விவாகமாகி மல்லாகம் தான் இருக்கிறேன். மல்லாத்திலேருந்து ஒரு வருஷம் பாருங்க பொங்குறதுக்கு. இந்த பண்டதர்ஜி அம்மனுக்கு இந்த பொங்கல் பொங்குறதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்திலேயே பண்டிதர்ஜி அம்மாவுக்கு பொங்கலுக்கு எல்லோரும் பாடுறது. அந்த என்னதுக்காக பொங்கல் வலுக்கிட்ட இல்லைன்னு அந்த காரணம் தெரியாது. இப்போ ஒவ்வொரு திங்களும் சரி அதெல்லாம் எங்களுக்கும் வயசாக மறந்துட்டோம். நாங்கள் சின்ன காலத்திலேயே எங்களுடைய அப்பா அம்மா எங்களை கொண்டு வர்றது. அதே போல் விவாகமாகியும் அவர் என்னை கூட்டி வர்றவர். அதே போல் எனது பிள்ளைகளும் என்னை அழைச்சி வருவார்கள். எனக்கு மூன்று மகன் ஒரு மகள். அவள் அரிச்சனை செய்ய போட்டான். நேற்று வச்சு பொங்குறீங்களா சும்மா பொங்குறீங்களா? நாங்கள் எங்களுடைய தாய் தந்தை செய்த கடமையை நாங்களுமே காலிக்கணும். யாருக்கு செய்ய வேணுமென்று ஒரு இதோட வர்றோம் நாங்கள். சரியம்மா, சந்தோஷம், நன்றி. எல்லாம் பாருங்க ஆலயத்தின் பின்பகுதியில் எல்லாம் இருந்து இப்போ எல்லோரும் பொங்கி கொண்டிருக்கணும். ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா கறிப்பொங்கல்லாம் பொங்கி கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அம்மா பொங்குறீங்களோ? எவ்வளோ காலமாக பொங்கி கொண்டிருக்கீங்களா ஆலயத்தில்? சின்ன வயசில் வந்து பொங்கினாங்க. பிறகு இப்போ வந்து மகள் கல்யாணம் செய்கிறதுக்கு நாங்கள் இப்போ பொங்கி மோதமாக வச்சு சாம்பார் வைக்கணும். சரி, நேற்று வச்சு செய்கிறீங்க. இந்த பொங்கல் இப்படி பொங்கல் காரணம் என்ன தெரியுமா? என்னதுக்கா பொங்கல் வலுக்கட்ட வேணும் அம்மானுக்கு? அந்த இது என்ன பண்டித்தளர்ச்சியாக மாறி இன்னதால தான் அந்த பண்டிமுகம் தோன்றி தாண்டி மாறினதுனால அந்த பங்குனி மாதத்தில் பங்குனி திங்களுக்கு எல்லோரும் வந்து நேற்று வச்சு பொங்குறாங்க. சரியம்மா, சந்தோஷம். நீங்கள் பொங்குங்க. இப்போ அம்மா வந்து பொங்கி கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ இந்தியாவிலெல்லாம் பொங்கி கொண்டிருக்கிறோம் ஆலயத்தின் வடக்கு பகுதியில். என்றால் இது வந்து முதல் திங்களில் வந்து இன்று, அதாவது இப்போ வந்து காலையில் சில பின்னர் நேரத்தில் வந்து அதிகமான பத்தர்கள் வந்து பொங்க வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு பொங்கல் பொங்கி கொண்டிருக்கிறோம். இது வந்து நான் பொங்கல் என்று சொல்ல நிசாந்தன் என்ன சொல்கிறார் வந்து குலசாதம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு பெரிய டாசரில் இப்போ அவர் குலசாதம் செய்து பத்தர்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக இருக்கணும் ஆலயத்துக்கு வராக்களுக்கு. இந்த வடக்கு வீதியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஆக்கள் பொங்கி கொண்டிருக்கணும். மற்ற இதில் வந்து இந்த கோயிலில் உடைஞ்ச இடிபாடுகள் போட்டிருக்கிறதன் காரணமாக வந்து இந்த அதிகமான இடத்துல வந்து மக்கள் பொங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த எல்லா இடம் இந்த கல்லுகள் இருக்குது பாருங்கள். இந்த கல்லுகள் இருக்கிறதால வந்து அவர் கொஞ்சம் பொங்குறதுக்கு வந்து இடவசதிகள் காணான்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிலும் கொஞ்சம் கூட. அம்மா வணக்கம். அம்மா என்ன பொங்க போகிறீங்க? பொங்கலும் செய்ய போகிறீங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே சகோதரங்களோ இருந்து பொங்குறீங்க? எத்தனை மணி வந்தீங்க? 7:30 வந்திருந்து பொங்க விளக்கிட்டீங்க. எந்த இடம்? கொப்பிலேருந்து வேலைக்கு வந்துட்டீங்களா? இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பொங்கி கொண்டிருக்கிறா. எந்த இடம் ஐயா? இப்போ ஆலயத்தின் வடக்கு பகுதியில் வந்து அதிகமாக வந்து பக்தர்கள் வந்து பொங்கி கொண்டிருக்கணும். இந்த இடங்கள் வந்து இன்னும் காணாத காரணங்களாலும் மற்றது இங்கே இருக்கிற இந்த கொட்டல்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க. இந்த குளிர்மை காலம் வந்து இங்கே வந்து பொங்கி கொண்டிருக்கணும். இந்த தென்னை மேலே இடம் இல்லை. இந்த ஆலயத்தின் வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பக்தர்கள் பொங்கிவினோம். என்னென்னா இங்கே வந்து இந்த குளிர்மை, அதாவது தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது. அந்த குளிர்மைக்காக வந்து இந்த இடத்துல அதிகமாக பக்தர்கள் பொங்குறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் இப்போ அம்மாக்கள் வந்து பொங்கி கொண்டிருக்கணும். அம்மா வணக்கம். அம்மா என்ன கறிப்பொங்கலோ குலசாதமோ? கறிப்பொங்கல்.
அப்போ எல்லாரும் சேர்ந்து வந்து குடும்பமாக செய்கிறீங்களோ? எங்கேருந்து வந்த நீங்கள்? நீர்வீழ்லேருந்து வந்துருக்கீங்க. இந்த அக்கா இந்த காய்ச்சவா எடுத்து விடுவாங்க ஃபேமிலியாக இருந்து பொங்கிட்டேன் பாருங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்படி கூடி இருந்து சமைக்க வர சந்தோஷம் சனி சந்தோஷம். இதில் பாருங்க கிடாரங்கள் எல்லாம் வச்சு இப்போ சமைச்சு கொண்டு இருக்கணும். இங்கே கத்திரிக்காய் எல்லாம் பாருங்க நான் வெட்டி கொண்டு மொளமாண்டு இருக்கணும். ஆலயத்தின் திருப்பணி வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் பாருங்க ஆலயத்தின் கிழக்கு வாசலில் பார்த்தீங்கன்னா இப்போ பக்தர்கள் எல்லாம் தங்களுடைய நேர்த்திக்கடனுக்காக பொங்கி கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஆலயத்தின் கிழக்கு வாசலில் இருக்கிற ஆக்கள் பொங்குற இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இதில் பாருங்கள் எல்லாரும் பொங்கி கொண்டிருக்கணும், பொங்க வழுக்கிட்டு கொண்டிருக்கணும். இதில் ஒரு அக்கா தனியாக இருந்து பொங்கி கொண்டிருக்கிறா. எல்லாரும் குலா சாதமும் இல்லை கறிப்புக்கி ஒன்று தெரியல பொங்கிதான். பொங்கல்கள் பொங்கி எல்லாம் பக்கி வச்சிருக்கணும். இப்போ பொங்கல் எல்லாம் இந்த இடத்துல பொங்கி கொண்டிருக்கணும். அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். அம்மா எத்தனை மணிக்கு வந்தீங்களா? இந்த இடம் நாங்களும் இதில் கிட்டத்தான் முத்துமாரி கோயில் பக்கத்தில். அப்போ எத்தனை மணிக்கு பொங்க வந்த நீங்கள்? நாங்கள் 8:30 வந்துட்டோம். நீங்கள் நேர்த்திக்காக பொங்குறீங்களோ இல்லாட்டி வருஷம் வந்து பொங்குறீங்களோ? நாங்கள் வருஷம் பொங்குறோம். சும்மா அம்மனுக்காண்டி பொங்கி கொண்டுருவீங்க. அதான் முதல் திங்களில் பொங்குறீங்களோ இல்லாட்டி எல்லா திங்கள்லாம் என்னென்னு சொன்னால் அப்புறம் நிறைய ஜனம் இல்லை, காவடிகளுக்குலாம் ஒன்றும் செய்ய இயலாது. இன்றைக்கு பொங்குறான்னு சொன்னால் ஈஸியாக பொங்கலாம். ஆக்கள் இல்லை கொஞ்சம் ஆறுதலாக பொங்கி அவங்களை படைக்கக்கூடிய இனி வந்து அடுத்த கிழமை அடுத்த திங்களெல்லாம் ஆக்கள் கூட இருக்கும். நிறைய ஆக்கள். அப்போ அம்மா அப்பா இன்றைக்கு என்ன பொங்குறீங்க? நாங்கள் இன்னைக்கு அவிசம் வச்சு பொங்கலும் சக்கரை பொங்கலும் பொங்குறீங்க. அப்போ நீங்கள் குடும்பமாக தான் இருந்து பொங்குறீங்களா? சரி. இந்த பொங்கல் என்னத்துக்காக பொங்குறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? பொங்கல் அம்மாளாச்சிக்கு நேர்த்தி வச்சு தான் பொங்குறோம். வருஷம் நாங்கள் பொங்குறோம். நாங்கள் ஆனால் எனக்கு 2018 எனக்கு இந்த கண்ணுக்கு ஒரு கட்டி மாதிரி வந்தது சைட்டுக்கு. இப்போ பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் காட்டி அவர்கள் இது ஆப்ரேஷன் செய்ய வேணும், கேன்சர் போல் இருக்குது என்று சொன்னவன். அப்போ ஆப்ரேஷன் இதெல்லாம் செய்யணும்னு டெஸ்ட் பண்ணி ஒரு ஜனவரியில் தொடங்கினது. அப்போ அதை சோதிச்சு நான் உடனே இப்படி கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே அம்மாளாச்சிக்கு தான் நினைச்சேன், இது நான் ஆப்ரேஷன் செய்யக்கூடாது, எனக்கு இந்த வருத்தம் இல்லாமல் போகணும் அம்மாளாச்சின்னு. நான் வருஷம் நாங்கள் சின்னலேருந்து விரதம் பிடிக்கிறோம் நாங்கள். அப்போ சரியென்று நான் ஹாஸ்பிட்டலுக்கும் போய்கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த நேரம் நான் அக்குவந்த வைத்தியத்துக்கும் போகிறேன். நான் அப்போ போய்கொண்டிருக்கேங்க. இப்போ இன்னும் 3ஆம் மாதம் ஜனவரியிலிருந்து 3ஆம் மாதம் வரக்கூடியில் இந்த கட்டி மெல்ல கரைய தொடங்கிக்குது. அதை ஒரு மருந்தும் தரையில்லை, நம்பிக்கை வச்சா நடக்கும். அப்போ கட்டி மெல்ல கரைய தொடங்கிட்டுது. அப்போ நான் சரியென்று சொல்லி அந்த 3ஆம் மாதம் பங்குனி முதல் திங்கள் எல்லாம் வந்து அம்மனுக்கெல்லாம் பொங்கல் செய்து அர்ச்சனை எல்லாம் செய்தோன்னு நாங்கள் போயிட்டோம். இது கடைசி 10ஆம் மாதமும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், மாதம் போகிறேன். அப்போ கேட்டினமே இன்னும் இந்த கட்டி இல்லாமல் போகிறது ஒப்பரையும் செய்யாமல் நாங்கள் நான் கடவுள் நம்பிக்கை கூட. அதை விட நான் இந்த அக்குபஞ்சர் வைத்தியத்துக்கும் போனேன் நான் என்று சொன்னேன். அப்போ சரியாண்டு கடைசியாக டிசம்பர் மாதம் வரை சொல்லிச்சினேன். இப்போ டிசம்பர் மாதம் போனேன். அங்கே போக பிரச்சனை இல்லை உங்களுக்கு, அது சும்மா இது அலர்ஜிக் தான் அப்படி வந்திருக்கு போல எனக்கு, ஆப்ரேஷன் தேவையில்லைண்டு அவைய சொல்லியே நீ வர வேண்டாம்னு சொல்லி விட்டினான். அப்போ நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் முதல் திங்கள் இங்கே வந்து அம்மன் கோயிலில் நாங்கள் பொங்கி எல்லாம் படைச்சி எல்லாம் செய்து கொண்டு நாங்கள் போகிறோம்.
எங்களுடைய அம்மா இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எங்களை நம்பிக்கை. அம்மன் எனக்கு அப்படியே அந்த நான் என்ன கேன்சரோண்டு அழுது இதன்னைக்கு எனக்கு காட்சி கொடுத்தவா. நீ ஒன்றுக்கும் பயப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் மாறும் ரெண்டு அப்படி செஞ்சவா. அதே மாதிரி எனக்கு மாறிக்குது. அப்போ நான் வருஷம் வந்து நான் ஒரு ஆசிரியர், இப்போ பென்ஷன். அப்போ அதை நான் லீவ் எடுத்துட்டாலும் வந்து செய்வேன் ஒரு வருஷம். அம்மன் மகிமை சிறப்பு. சரி, நன்றி டீச்சர். ஆமாம், ஆலயத்துக்கு வந்து பக்தர்கள் பொங்கிட்டு வீடுகளுக்கு போகிறதும் மற்றது ஆலயத்தை வழிபட்டுட்டு போகிறதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. மற்ற அர்ச்சனைகள் செய்ய வர பக்தர்களும் வந்து அர்ச்சனைகள் செய்துட்டு போகிறத வந்து இந்த இடத்த அவதானிக்கக்கூடியதாக இருக்குது.